வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டிருக்கின்றோம். ஆளும் தரப்பு பெருமிதம். சாதாரண மக்களுக்கு சவாலாக அமையப்போகும் வாகன இறக்குமதி. நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் அறிவிப்பு. வாகன இறக்குமதிக்கான தடை. ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நிறுவப்படவுள்ள மாற்று நாடாளுமன்றம். காணாமல் போன ராணுவ ஆயுதங்கள். ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து மீளப்பெறவுள்ள மற்றொரு சலுகை. இந்திய சீனாவின் வருகைக்கு நாமல் பாராட்டு. 2 மாதங்களில் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டுள்ளதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்கொண்ட காலத்தில் நாடு வங்குரோத்து அடைந்திருந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்பொழுது சர்வதேச கடன் மற்றும் நிதி தரப்படுத்தல் நிறுவனங்கள் இலங்கை குறித்த தரப்படுத்தல்களை உயர்த்தியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்களினால் இவ்வாறு நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் சாதாரண மக்கள் வாகனங்களை பாவிப்பது கடினமாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கார் இறக்குமதி செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் இவ்வாறு கார்கள் இறக்குமதி செய்யப்படுமாயின் இலங்கை ஓரிரு வருடங்களில் பழைய நிலைமைக்கு தள்ளப்படும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் நிபுணர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அவற்றையெல்லாம் அரசாங்கம் சிந்தித்து செயற்பட வேண்டும். ஜப்பானிலிருந்து 3 வருடங்களுக்கு மேல் பாவித்த வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. தற்போது 10 வருடங்களுக்குள் பாவித்த வாகனங்கள் தான் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் அந்த வாகனத்தின் தரம் எவ்வாறானதாக இருக்கும்? டாலரின் பெறுமதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் வாகனங்களை வாங்குவதே சிரமமாக உள்ளது. இதனால் சாதாரணமான மக்களால் இந்த வாகனங்களை வாங்கவோ பயன்படுத்தவோ முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசியலை இல்லாதொழிக்க பாடுபடுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்குறும் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்து உரையாற்றிய அவர், எமது ஆட்சியில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசியலை இல்லாதொழிக்க பாடுபடுவேன். கடந்த காலத்தில் அமைச்சு பதவி எவ்வாறு பிரிக்கப்பட்டது? இந்த அமைச்சு பதவிகள் உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. அமைச்சகத்தின் பணியகத்தில் அமர்த்தப்பட்டவர் யார்? எம்பிகளுக்கு சலுகை கொடுத்து நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் விரும்புகின்றோம். அத்தகைய அரசாங்கத்தை உருவாக்குவது நாங்கள் மட்டுமே, வேறு யாரும் இல்லை. கடந்த காலங்களில் இந்த களத்துறையில் அமைச்சர் பதவிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. எங்களிடம் 8 களத்துறை எம்பிக்களும் ஒரு அமைச்சரும் உள்ளனர். நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம். அமைச்சரவையில் 21 அமைச்சர்கள் உள்ளனர். அரசு அமைச்சர்கள் என்று துணுக்குகள் இல்லை. மேலும் இன்று எந்த ஒரு அமைச்சர்களிடமும் கார்களோ போலீஸ் வாகனங்களோ இல்லை. அந்த மனிதர்கள் மிகவும் கடினமாக உழைக்கின்றார்கள் என்று கூறியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவது குறித்து நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கு பின்னர் வாகனங்களின் விலைகள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் வாகனங்களின் விலைகள் ஒரு சீரான நிலையை எட்டியவுடன் பொதுச் செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகப்படியான செலவுகளை குறைப்பதற்கும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலம் விட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் மாற்று நாடாளுமன்றத்தை நிறுவுவதற்கான முன்மொழிவு குறித்து விவாதங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்று நாடாளுமன்றத்துக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய, ஆனால் தற்போது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவப்படுத்தாத பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளை அழிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி உண்மையான நாடாளுமன்றம் கூடும் 8வது நாளில் இந்த மாற்று நாடாளுமன்றமும் கூடும். மேலும் மாற்று நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து அரசாங்க அமைச்சகங்களின் எண்ணிக்கைக்கு சமமான அமைச்சர்களை கொண்ட நிழல் அமைச்சரவை நியமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் நாடாளுமன்ற சபாநாயகர், சபைத் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாகவும், தற்போது நாடாளுமன்றத்தில் செயல்பட்டு வரும் பொது வணிக குழு மற்றும் கணக்கு குழு உள்ளிட்ட பல குழுக்களை உருவாக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது. இந்த மாற்று நாடாளுமன்றத்துக்கு முன்னாள் ஜனாதிபதிகளும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள் என்றும், உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மூத்த அரசு தலைவர்களும் இலங்கையின் மாற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை ராணுவ முகாமிலிருந்து காணாமல் போயிருந்த 73/56 துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களிடம் சிக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் இச்செய்தி தேசிய பாதுகாப்புக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் காணாமல் போன ஆயுதங்களில் 38 ஆயுதங்களை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டுள்ளதுடன் மீதமுள்ளவை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி இச்சம்பவம் தொடர்புடையவர்கள் என 13 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய பாதுகாப்பு கருதி மீதமுள்ள ஆயுதங்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களையும் அரசாங்கம் மீளப்பெறும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து தகவல் வெளியிட்டுள்ள அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்துக்கான வாடகை மாதத்துக்கு 4.6 மில்லியன் ரூபாய்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது தாம் தங்கியிருக்கும் வீடுகளுக்கான வாடகையை அவர்களே செலுத்த வேண்டும் என்று அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் ஒரு குடியிருப்பு அல்லது அவர்களின் சம்பளத்தில் 1/3 பங்கை பெறுவதற்கு உரிமை உண்டு. இந்த நிலையில் அவர்களுக்கான உதவி கொடுப்பனவை அரசாங்கம் 30,000 ரூபாவாக கட்டுப்படுத்தும். இது அவர்களின் சம்பளத்தில் 1/3 பங்காகும் என்றும் ஜனாதிபதி களத்துறை கட்டுக்குருந்தவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் வைத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர அனைத்து அமைச்சர்களின் விடுதிகளும் ஹோட்டல் திட்டங்கள் அல்லது பிற பொருத்தமான பயன்பாடுகளுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்திய மற்றும் சீன நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். எனினும் எதிர்த்தரப்பில் அவர்கள் இருந்தபோது இவ்வாறான ஒப்பந்தங்களை ஊழல் என விமர்சித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு இந்தியா மற்றும் சீனாவின் ஆதரவை பாராட்டி அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், முந்தைய ஆட்சியில் இந்த சீன மற்றும் இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டிய போது தேசிய மக்கள் சக்தி தரப்பு இந்த நிறுவனங்களை சர்ச்சைக்குரியவை மற்றும் ஊழல் நிறைந்தவை என்று மகுடம் சூட்டியது. எனினும் தற்போது தேசிய மக்கள் சக்தி அதன் சொந்த வார்த்தைகளை விளங்கி அவர்களுடன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அவர்கள் ஏன் எதிர்த்தார்கள்? இந்திய மற்றும் சீன நிறுவனங்களின் நற்பெயருக்கு அவர்கள் ஏன் களங்கம் விளைவித்தார்கள் என்பதை ஜனாதிபதி பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றார்.